மொற. நாங்க என்ன கொலை குத்தமா பண்ணிட்டோம்? இல்ல நீங்க திக்கிற சொத்துல மண்ணெளி போட்டுட்டோமா? நீ வெறுக்கிற அளவுக்கு அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம்? வேலை மெனக்கிட்டு வந்து மாமனார கூப்பிடுற. லாரி வாங்கிருக்கோம், அதை ஆரம்பிக்க வாங்கன்னு பெருமையா பீத்திக்கிற. போகுது, அது உன் பெருமை. அத பத்தி எனக்கு ஒரு கவலை இல்ல. ஆனா நாங்களும் அங்க நிக்கிறோம்ல. நான் யாரு? உன் பொண்டாட்டிக்கு கூட பிறந்த அக்கா. இவர் யாரு? உன் சகல. ஒரு வார்த்தை நீங்களும் வாங்கன்னு கூப்பிட கூடாது? அட, வீடு தேடி வந்து கூப்பிட வேண்டாம். அந்த இடத்துல தானே நாங்களும் இருக்கோம். கூப்பிட்டா பெருசா குறைஞ்சா போயிடுவேன். நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? பிறக்கும் போதே என்னமோ லாரியோட பிறந்த மாதிரி. என்ன மனுஷ ஜென்மம், திமிரு பிடிச்ச மனுஷன். என்ன தானோ இது வரைக்கும் மத்தவங்க தான் கிறுக்குத்தனமா பேசிட்டு இருந்த. இப்போ உனக்கு நீங்க லூஸ் மாதிரி வளர்ற. பாக்குறவங்க பைத்தியம் முத்திருச்சுன்னு நினைக்க போறாங்க. சும்மா இருங்க மாமா. சரோ இந்த மாதிரி எல்லாம் முன்னேறது எனக்கு மட்டும் சந்தோஷம் இல்லையா? அத மனசார வாழ்த்தி ஒரு வார்த்தை சொல்ல முடியுதா? அந்த வேதனையில நான் பேசிட்டு இருக்கேன். சும்மா வீணா புலம்பி ஒரு சக்தியை வீணடிச்சுக்காத. அந்த மாணிக்கலாம் ஒரு மனுஷன். அந்த சரோ நம்ம கிட்ட பேசுறதே அவனுக்கு பொறுக்காது. அதுக்கே அவன் பர்மிஷன் தரல. சும்மா அவனை பத்தி பேசிக்கிட்டு வேலையை பாரு. அப்படின்னா கடைசி வரைக்கும் நானும் என் தங்கச்சியும் சண்டைக்காரிங்க மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுட்டா ஊர்ல அலையணுமா? வாங்க மாமா. அதை ஏன் என்கிட்ட சொல்ற? அது நான் என்ன பண்ண முடியும்? சின்ன விஷயத்துக்கு கூட நாங்க முறைச்சு பேசிக்கிட்டது கிடையாது. அரப்பாவட கட்டிக்கிட்டு விளையாண்ட நாள்ல கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் காய் விட்டுக்கிட்டு பேசாம இருந்தது கிடையாது. இவ்வளவு பெரிய பொம்பளைங்க ஆனப்புறம் பேசக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? மனசு நிறைய பிரியத்தை வச்சுக்கிட்டு காலம் புறாவும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு எப்படி மாமா அலையிறது? ஒரு நாள் 2 நாள்லாம் நடிக்கலாம், சாகர வரைக்கும் நடிக்கணும்னா எப்படி? நீ புலம்புறத பார்த்தா எனக்கே வேதனையா தான் இருக்கு. உங்களுக்கே அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும்? அதுக்கு புலம்பு என்ன பிரயோஜனம்? இங்க பாரு, இந்த நிலைமை இப்படியே போயிடாது. எனக்காச்சும் ஒரு நாளைக்கு மாறும். நம்பிக்கையா நீயும் சரவும் சந்தோஷமா பேசியிருக்கிற காலம் வரும். அது வரைக்கும் புலம்பாம நல்லா சாமியை கும்பிடு. விஜி, நாங்க பேசின பேச்சு உனக்கு பிடிக்கலையா? இல்ல அந்த கோபியா உனக்கு பிடிக்கலையா? அக்கா, எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கல. ஏன் ஏன் கல்யாணமே பிடிக்கல? எனக்கு கல்யாணத்தை நினைச்சாலே பயமா இருக்குக்கா. விஜி, இது ரொம்ப சகஜம். கல்யாண பேச்சு எடுத்த உடனே உனக்கு மட்டும் இல்ல, நிறைய பெண்களுக்கு பயம் வர்றது சகஜம். அக்கா, நீ தெரிஞ்சு பேசுறியா தெரியாம பேசுறியா? எனக்கு இருக்கிறது அந்த மாதிரி பயம் இல்லக்கா. உன் மனசுல என்னதான் இருக்குன்னு வெளிப்படையா சொல்லு.